மத்திய அரசின் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் ராமதாஸ் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வரும் இந்த சட்டத்தால் விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும். எனவே அந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த சட்டத்தை திரும்பப் பெறும் வரை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராடும் என்றும் அதன் கட்சித் தலைவர் ராமதாஸ் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் AK மூர்த்தி உள்பட ஆயிரக்கணக்கான பாட்டாளி மக்கள் கட்சியினர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் சட்டத்தாலே 1894 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நிலம் கையகப்படுத்த கொண்டு வந்த பாஜக அரசின் புதிய சட்டம் உண்டாக்கும் சட்டம் தேவைதானா? நில உரிமையான ஒப்புதலின்றி போராட்டம் இது போராட்டம் இது போராட்டம் இது போராட்டம் ஏழை விவசாயிகள் போராட்டம் இது போராட்டம் ஏழை விவசாயிகளை காக்கின்ற போராட்டம் இது போராட்டம் கொஞ்சம் போட்டோகிராஃபா உட்காரியா? அண்டா குண்டா அடகு வச்சு அம்மாயி கடனுக்கு வட்டி குட்டி போட்டதால் கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்கிறான் விவசாயி. எல்லாம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு காரை வார்த்தன அடுத்து சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் கோபால் அவர்கள் பேசுவார். பிஜேபி அரசு நிலம் கையகப்படுத்தும் மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இன்று உருவாகி இருக்கின்றது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மலிவான வாக்குறுதிகளை அள்ளி வீசிய மோடி அரசு இன்றைக்கு அடித்தட்டு மக்களின் நேரத்திலும் எதற்காகவும் எடுத்து அரசு பயன்படுத்தலாம் என்கின்ற இந்த மசோதா வெள்ளைக்காரன் காலத்தில் கூட இருந்தது கிடையாது. அந்த அளவிற்கு இருக்கின்ற மின்சாரம் பெற்று தந்த தலைவர் மருத்துவர் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா.